வாரத்தில் சனி ஞாயிறு வந்தால் நான் பிள்ளைங்களுக்கு தான் லீவே தவிர வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து லீவே கிடையாது. அதனால் நாளே வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து தீந்துருச்சு. ஸோ அதனால் அரிசி ஊற வச்சுருந்தேன். காலையில் எழுந்த உடனே ஒரு பேட்ச் போட்டு அரைச்சி மாவை கரைச்சி எடுத்து வச்சாச்சு. அப்போம்போதே நான் காலைல தலாணி உரை வாஷ் பண்ணுறதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாப்பாங்களோட பொம்மை இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து போட்டிருந்தேன். சமையல் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போதும் வாஷிங் மிஷினில் அப்பப்போ வந்து துவைக்கிறத வந்து போட்டு எடுத்துக்கிட்டே இருந்து அந்த வேலையும் ஓரளவு அந்த மதியத்தோடையும் வந்து ஃபினிஷ் ஆயிரும். சிம்பிளாக இன்றைக்கி ரசமும் முருங்கைக்கீரை பொரியல், அது கூட வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காக முட்டையை வச்சு முட்டை மசாலா வந்து பண்ணியிருந்தேன். ரசத்துக்கும் இந்த 2 ரெசிபிக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு பாப்பாவோட பொம்மையும் வந்து வாஷிங் மிஷினில் வந்து போட்டு எடுத்து ட்ரையரில் போட்டு எடுத்துட்டேன். அந்த வேலையும் வந்து முடிச்சாச்சு. இப்படி கடகடன்னு சனிக்கிழமை எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் மூச்சு விடுற அளவுக்கு கொஞ்சம் வந்து ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே வந்து கடகடன்னு பண்ணி முடிச்சுட்டேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.